மாங்காயும் தேங்காயும் வச்சு ஒரு துவையல் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்காக மண்கடையை எடுத்து மண்கடை நல்லா காஞ்சிருச்சு. ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். நல்லா காஞ்சிருச்சு. வரமிளகா 10 சேர்த்துக்குவோம். வெந்தயம் 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்குவோம். கடுகு 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்குவோம். சீரகம் 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்குவோம். கடுகு சீரகமும் நல்லா பொரிய விட்டு அப்படியே எடுத்துருவோம். மிக்சி ஜாரை எடுத்து எண்ணெயில் வறுத்த மசாலா வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காயை சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். தேங்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் மாங்காய் துவையலுக்கு. 1/4 கிலோ மாங்காயை எடுத்து அலசி சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். கல் உப்பு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிட்டுருவோம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைக்கணும். துவையலை எடுத்து அப்படி உருட்டி அப்படியே சாதத்தில் சேர்த்துருவோம். சுட உள்ள சாதத்தில் அப்படியே நெய்யை அப்படி ஊற்றி எந்த சைடிஷுமே தேவையில்லை. நம்ம வந்து அருமையாக சாப்பிட்றலாம் 2 தட்டு. இனிமேல் என்ன சாப்பிட வேண்டியதான் நண்பர்களே. நீங்களும் வாங்க ருசிக்கலாம். சேர்த்த நெய்யோட அப்படியே துவையலை எடுத்து அப்படியே பெடன்னு நல்லா பெனஞ்சு அப்படியே உருட்டி வாயில் தள்ளிட வேண்டியதான். நண்பர்களே, தேங்காய் மாங்காய் துவையல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி சாதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள். அதே போல் நம்ம வில்லேஜ் யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வில்லேஜ் யூடியூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். இன்னும் அடுத்த செஞ்சுக்கோங்க. உங்களை வந்து உங்களுக்கு நாட்சியை பண்ணி வணக்கம்.